ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இன்னைக்கு தேர்தல திருவிழாவா கொண்டாடப்படுற விடாமுயற்சி படம். எப்படி வீடியோக்குள்ள வரணும். இந்த படம் ரிலீஸ் டேட்டு ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டா இருக்கும்னா மைக்கேல் தெரியுமே நிறைய பெட்டியில சொன்னாரு. அதை இன்னைக்கு தியேட்டர்ல நான் எக்ஸ்பீரியன்ஸாவே ஃபீல் பண்ணேங்க. ரசிகர்லாம் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. முதல் இந்த படம் பிரேக் டவுனோட படத்தோட ரீமேக்ன்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் பார்த்துருவோம். அசர்பைசான்ல ஒரு பைபாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மனைவி கடத்தப்படுறாங்க. அவங்கள தேடி அலையிற ஒரு நார்மல் பர்சன் நம்ம ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, அவங்களை காப்பாற்ற என்னென்ன எஃபர்ட் போட்டார், அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல நம்ம அல்டிமேட் ஸ்டார் மிரட்டி விட்டாருங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா காமிச்சிருக்காரு. ஒரு ரொமான்டிக் சீன்ல அவர் காட்டுற ஸ்மைலிங் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரும்போது அதுக்கு அவர் பேசுற டயலாக், அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், த்ரிஷா மேடத்தை காணான்னு சொன்னா தொலைச்சிட்டு தேடும் போது அவர் முகத்துல காட்டுற பயம் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்ம தாண்டா இனிமே காப்பாற்றணும்னு அவர் எடுக்கிறதா இருக்கட்டும், அவர் பிளாஸ்ட் ஆகி அவரே கண்டுபிடிக்கிற இறங்குற சீனா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட் பண்ணி விட்டாரு தாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துல சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்குன்னே ஒரு கட்ஸ் வேணும். அது நம்ம தலைக்கு நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் த்ரிஷா பாபி டால் மாதிரி இருக்காங்க. படத்துல அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. மகிழ் தெரியுமே ஆக்சுவலா அவரோட எல்லா படத்துலயுமே ஹீரோயின்ஸை சூப்பரா கட்டுவார். இதுலயும் கொஞ்சம் கூட பஞ்ச வைக்கல. த்ரிஷாவை அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அர்ஜுன். ஏற்கனவே மங்காத்தா படத்துல இந்த காம்போ சூப்பர் டூப்பர். இந்த காம்போவும் அல்டிமேட் லெவல் தான். ரெஜினா கவனிக்கப்படாத நடிகா தமிழ் சினிமால இருக்காங்க. படத்துக்கு படம் வேரியேஷன் காட்டுறாங்க. இந்த படத்துல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆரவ். கழக தலைவன்ல என்ன மாதிரி சட்டிலான ஒரு வில்லனா வருவாரோ அதே மாதிரி தான் பிசிக்க செம்மையா மெயின்டைன் பண்ணி வில்லனு உணரான தோரணைகள் அனைத்து இருக்கு. இந்த படத்துல கேஸ்டன் குரூவை பார்த்துட்டோம். இந்த படம் பிரேக் டவுன் ரீமேக்னு ஏற்கனவே நான் சொன்னேன்னா அது ஒரு ஹாலிவுட் படம்னாலே இந்த படமும் ஹாலிவுட் சன்ல எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அருமையா இருக்கு. ஸ்டென்ட் சீக்வென்ஸ்லாம் தெரிய விட்டுருக்காங்க. அஜித் சார் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஸ்டென்ட் பண்ணுமா அப்படின்றது தெரியலங்க. அஜித் சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மியூசிக் அனிருத். எங்கெங்க எலிவேட் பண்ணி சீனை கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மியூசிக்கா இருக்கட்டும். முதல் லவ் சாங் தியேட்டர்ல எல்லாருமே ஆடுறாங்க. சூப்பர்வா இருக்கு. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வைஸும் சூப்பரா வந்திருக்கு படம். தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.